உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, மாத பலன். ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் அப்படின்னாலே மாத கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மாத கிரகங்கள் அப்படின்னா யார் யாரு? சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கலாம் மாத கிரகங்கள். ஆண்டு கிரகங்கள் வந்து சனி, குரு, ராகு, கேது இந்த அனைத்து கிரகங்களையும், கிரக நிலைகளையும் உங்க ராசிக்கு இவங்கலாம் என்னென்ன யோகங்கள குடுக்க போறாங்க? என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? என்ன மாரி நம்ம மனநிலைக்கு வந்தோம்னா, இந்த ஜ என்ன சொல்றது? இந்த மாத பலன் அப்படின்னு வரும்போது வந்து கோச்சார பலன், கோச்சாரத்த அடிப்படையா வச்சு தான் சொல்லப் போறோம். கோச்சாரம்ன்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ அந்த வகையில அ நம்ம மனசுல என்னென்ன விஷயங்கள மைண்ட் செட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால, என்னென்ன விஷயத்த நம்ம வந்து செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லப் போறோம். நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறந்த அற்புதமான யோக காலம்னே சொல்லலாம். லாபகரமான காலம்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் தற்சமயம் எங்க இருக்காரு அப்படின்னா, இந்த ஜூலை மாத துவக்கத்துல ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல மிதுன ராசியில, அந்த மிதுன ராசி அதிபதியான புதனோட சேர்ந்து சூரியன் இருக்காரு. இதுவே ஒரு சிறப்பு. சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல ராசிநாதனும், ராசிக்கு லாபத்த குடுக்கக்கூடிய புதனும் சேர்ந்து இருக்கிற நிலையில இந்த மாதம் துவங்கியிருக்கு. ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறந்த உன்னதமான யோக காலம், லாப காலம். என்ன விதத்துல லாபம் இருக்கும் அப்படின்னா, மொத விஷயம் சூரியன் சம்பாத்தியக்காரகன் அப்படின்ற சம்பாத்தியம் உங்களோட வருமானம் எந்த வழியில சொந்த தொழில் பண்ணலாலும் சரி, இல்ல ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தீங்கனாலும் சரி, மதிப்போட கூடிய சம்பளம் கிடைக்கும். உங்களுடைய அந்த ஓகே நல்ல எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு பேர் வாங்குவீங்க. ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்தில போய் நம்ம நமக்கான தேவைகள பூர்த்தி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நிறுவனம் அப்படின்ற நல்ல பேர் உங்க நிறுவனத்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த விதமெல்லாம் கொடுக்கும். இது மட்டும் இதெல்லாம் தாண்டி அ இந்த சூரியன், புதன் இணைவு அப்படின்றது வந்து புதாதித்ய யோகம் இல்லையா? அந்த புதாதித்ய யோகம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான ராஜயோகங்கள்ல ஒரு யோகம். இந்த யோகம் என்ன பலன்கள குடுக்கும் அப்டின்னா, சமூகத்தில மதிப்ப நம்மளுடைய மதிப்ப உயர்த்தும். சமூகத்தில மதிப்புமிக்க நபர்களா இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க, அரசியல் அரசியல்வாதிகள், அரசியல்ல செல்வாக்கு மிக்கவர்கள், இவங்களுடைய நட்பும், ஆதரவும், சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் குடுக்கக்கூடியது தான் அந்த புதாத்திய யோகம். நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்து, பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையுமே குடுக்கக்கூடிய நிலையில தான் வந்து சூரியனும், புதனும் இணைஞ்சிருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில இணைஞ்சிருக்கக்கூடிய நிலை இந்த மாதம் துவங்கி இருக்கிறனால, இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு சிறப்பான லாபகரமான மாதம். இந்த மாதம் மட்டும் இல்ல, அடுத்தடுத்து வர காலமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதில இன்னொரு கூடுதல் சிறப்புன்னு நான் சொல்லிடுறேன். சூரியன், புதன் லாபஸ்தானத்தில இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இவங்களுக்கு திரிகோண ஸ்தானத்தில ராகு இருக்காரு. அதாவது உங்களுடைய ராசியில கேதுவும், கேதுவுக்கு சிம்ம ராசியில கேது இருக்காரு இல்லையா? அந்த கேதுவுக்கு எதிர்நிலையில கும்ப ராசியில ராகு இருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து கண்டசனிய விட ஒரு கொடுமையான காலம் தான் சொல்லப்போனா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அசுபர்கள். அ பெரிய அசுபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராகு தான். இன்னொரு அசுபர் வந்து சனி. சனி வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டம ஸ்தானத்துல இருக்காரு. இங்க ராகு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 7ஆம் இடத்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா, தொந்தரவு குடுக்குமா அப்டின்னா, பொதுவா குடுக்கும். ஆனா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ராகுவால தொந்தரவு கிடையாது. காரணம் வந்து ராகுவும், உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். அதாவது ராகு இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தா, பல வகையில வருமான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. பல வழிகள்ல நிதி நம்மள வந்து சேரும்ன்றது சொல்லுவாங்க. ஜோதிட விதி, சித்தர்கள் சொன்ன விதி. அந்த அடிப்படையில ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற நிலையில இந்த மாதம் வந்து உங்களுக்கு பயணிச்சுட்டு இருக்கிறனால, நிச்சயமா நீங்க எந்தெந்த விதத்துலலாம் சம்பாதிக்க முடியுமோ, எந்தெந்த விதத்துலலாம் லாபங்கள் அடைய முடியுமோ, குறிப்பா வந்து இந்த ஏஜென்சி, இந்த ட்ரேடர், மீடியேட்டரா இருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து சிறந்த யோகங்கள அள்ளிக் குடுக்கக்கூடிய, ஒரு வருமான வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான, அற்புதமான காலம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. குரு 12ல இருக்காரு. உச்சம் பெற்று இருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புலிப்பாணி ஐயா சித்தர் இருக்கார் இல்லையா? அவர் வாக்குப்படி. அவருக்கு அவருடைய குருநாதர் போகர் சொன்னது. அவர் சொல்லுவார். அவர் பாடல்ல அப்படிதான் சொல்லியிருப்பார். என்னோட குருநாதர் போகர் சொன்னது அடிப்படையில நான் சொல்றேன்னு சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, ராசிக்கு 12ல அதாவது லக்னத்துக்கு 12 ராசிக்கு 12ல வந்து உச்சம் பெற்ற குரு இருந்தா, அவங்களுக்கு வந்து ஒரு சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கான யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு கல்யாணம் பண்ணிப்பார், வீட கட்டிப்பார்ன்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு திருக்கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த யோகத்தையே குடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து, இந்த 12ஆம் இடத்து குரு வந்து யோகங்கள குடுப்பாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரணும் இல்லையா? ஸோ அந்த அளவு வருமானம் வர்றதுக்கான காலமா இந்த இந்த ஆண்டு முழுதுமே இந்த குரு 12ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. குறிப்பா இந்த மாதத்த நீங்க அதுக்கு ஏத்த மாரி திட்டமிடுறதுக்கு, நம்மளோட வருமானத்த பெருக்கிக்கிறதுக்கு, நம்மளுடைய சங்கடங்கள தீர்த்துக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றத நீங்க பிளான் பண்ணுங்க.
அந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது இப்ப ராசி பலன் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ராசி பலன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ராசின்றது சந்திரன் எங்க இருக்கோ அதான் நம்ம ராசி. இப்போ உங்க சிம்ம ராசின்றது வந்து சந்திரன் வந்து நீங்க பிறக்கிற அன்னைக்கு சிம்ம ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன். சிம்ம ராசியில சந்திரன் இருக்கிறப்ப பிறந்தவங்க எல்லாருமே சிம்ம ராசிக்காரர்கள். அப்ப நம்ம இதன் அடிப்படையில ராசி அடிப்படையில, சந்திரன் அடிப்படையில சொல்றோம் இல்லையா பலன். இந்த சந்திரன்றது வந்து மனோகாரகன் ஜோதிடத்துல. அப்ப மனசுல என்னென்ன நெனைக்கிறோமோ, என்னென்ன நம்ம வந்து பிளான் பண்றோமோ, அதெல்லாம் தான் சரியா நடக்கும். நம்ம எந்த பிளானுமே பண்ணாம, சரி நமக்கு லாபஸ்தானத்துல இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, அ உச்சம் பெற்ற குரு இருக்காரு, நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும். நம்ம நெனைச்சோம்னா அப்படி நெனைச்சு விட்டோம்னா நடக்காது. என்னென்ன செய்ய போறோம்ன்றத நீங்க கரெக்ட்டா திட்டமிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமான முறையில உங்களுக்கு வெற்றி தேடி வரும்ன்றத வந்து நான் உறுதியா சொல்லிக்கிறேன். பொதுவாவே நம்ம ஐயா வடிவேலு சொல்ற மாரி வந்து, எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான் கோச்சார பலனாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அத சரியா நீங்க பிளான் பண்ணா நடக்குமா, நடக்காதான்றது தான் கேள்வி. இங்க நடக்கும்ன்றத நான் உறுதியா சொல்றேன். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் உங்க எதிர்காலத்த சரியா திட்டமிடுங்க. திட்டமிடுறதே உங்களுடைய 70% வெற்றிய உறுதி செஞ்சுருது. அதுக்கப்புறம் மிச்ச வெற்றி உங்களுடைய செயல்கள் மூலியமா வந்துரும். அதனால முதல் காரியமா திட்டமிடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை வெற்றிகரமா, லாபகரமா மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் அமரப் போறாரு. சுக்கிரன் யார் அப்டின்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதி. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களோட மனம், விருப்பம், முயற்சி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான். சுபிட்ச காரகன் அவர்தான். மகாலட்சுமியோட அம்சமா நம்ம சுக்கிரன தான் சொல்லுவோம். சுக்கிரனே வந்து உங்க ராசியில அமரும்போது, மங்களகாரகன் கேதுவோடையும், சுபிட்சகாரகன் சுக்கிரன் சேர்றதுனால, உங்க குடும்பத்திலேயும், உங்க லெவல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல முயற்சிகள் எல்லாமே வரப்போது. அதுல எல்லாம் ஆதாயம் அடைய போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க, தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்திருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி.
அதாவது சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதிய அடிப்படையில சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்துல எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், "ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும். குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிய அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகள்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.